வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பர் ரூபன். நம்ம காலையிலே எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா பாண்டிச்சேரி போகிறோம். பஸ்ஸில் தான் போனோம். கார் பாண்டிச்சேரியில் இருக்குது. அதனால் டூ வீலரில் ஒய்ஃப் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போய் பாண்டிச்சேரியிலேருந்து கார் எடுத்துக்கிட்டு கஸ்டமருடைய ரிலேட்டிவ் அவங்க கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு பஞ்சவாடி கோயில் போயிட்டு கோயிலில் ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் ஆச்சு. அங்கேருந்து திருவர்கரை இந்த பஞ்சவாடி கோயிலேருந்து 22 கிலோமீட்டர் உள்ளதில் இருக்குது. அங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. மரம் கல்லாக மாறினதும் 30 வருஷம் பழமையான ஒரு ஆலமரமும் இருக்குது. வீடியோவில் காட்டியிருப்பேன். அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதுக்கும் கம்மியான டிஸ்டன்ஸ் தான், லைலா ஓடைன்னு சொல்லி ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையில் இப்போ தண்ணிலாம் வரல. ஆனால் வந்த சமயத்தில் அந்த ஓடை எப்படி இருக்குது பாருங்கள். பாறையெல்லாம் அரித்து நல்லா ஒரு ஆள் இப்போ நடந்து போகிற அளவுக்கு நல்ல கேப்பு இருக்குது. ஒரு இடத்துல கொஞ்சம் குனிஞ்சு பாய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தூரம் போக முடியல. நடுவில் வழியெல்லாம் அடைச்சிருக்கு. மரம்லாம் விழுந்து இருந்தது. அதனால் ரொம்ப தூரம் போக முடியல. பாதி வரைக்கும் பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஒரு இடத்துல சின்னதாக தண்ணிகள் தேங்கி நின்றுட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்தோம். நல்லா இருந்தது உள்ளார. ஆனால் வெளியில் நல்லா வெயில் அடிச்சது. இதுக்கு நடுவில் உள்ளார கூலிங்காக தான் இருந்தது, சில்லுன்னு இருந்தது. அதை தந்தது இந்த பள்ளத்து மேலே போய் அதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். அந்த இதுலேயும் சின்ன கேப்பு மாதிரி தான் தெரியுது மேலே இருந்து பார்த்தா. ஆனால் உள்ளார நல்ல கேப் இருக்குது. இந்த வீடியோ முடிச்சு இந்த இடத்த பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்பிட போயிட்டோம். அங்கே போய் பாண்டிச்சேரியில் சாப்பிட்டுட்டு பசங்களெல்லாம் பாண்டிச்சேரியில் விட்டுட்டு நானும் கஸ்டமர் மட்டும் திரும்பி கடலூர் ரிட்டன் வந்துட்டோம். ஒரு 7 o'clock ஆகிடுச்சி ரிட்டன் வரும்போது. இந்த ட்ரிப்பில் நான் பண்ண சார்ஜ் பார்த்திங்கன்னா 1200 rupees. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களும் பார்த்து லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நான் எல்லா லொக்கேஷன்ஸும் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.